கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாளிகம்பட்டு ஊராட்சி 19ஆம் நம்பர் பூத்து கலைஞர் அண்ணா பெரியார் வளர்த்த கட்சியை பெற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தலைவர்கள் எல்லாம் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை என்றென்றும் நம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் எப்போதும் திமுக கோட்டை. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாவட்டத்தை எவ்வளவோ முன்னெடுத்து சென்றுள்ளார். வளர்ச்சி பணியை தொடங்கி வைத்துள்ளார். தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களின் ஒருவருக்கும் எந்த பயனும் போய் சேரல என்று சொல்லாமல் அனைவருக்கும் அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் நம்மளுடைய முதலமைச்சருடைய திட்டம் சென்று இருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து அஇஅதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு எலெக்ஷனுக்கோசரம் நம்ம தமிழ் மக்களை நான் 2000 தரேன் 3000 தரேன்னு ஏமாத்தி கொண்டு இருக்காங்க. அதை யாரும் கண்டு ஏமாத்திடக்கூடாது. நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாததையும் செய்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் நம்ம தமிழனுடைய மானம் காக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு இன்னும் தளர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். மீண்டும் தமிழக முதல்வர் கலைஞர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக என்பதை தெரிவித்து தமிழக மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் திமுக கூட்டணியை ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வந்தாதான் நமக்கெல்லாம் மரியாதை உண்டு, மானம் உண்டு, தன்மானம் உண்டு. நம்ம ஒரு மக்களுக்கும் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம்மளுடைய தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க அலுவலகம் ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.